ஹாய் ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை. இன்றைக்கி கோலம் இதுதான். கோலம் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போது விளக்கு ஏற்றுறக்கு போட்டு சந்தனம் குங்குமம் வச்சிட்ருக்கிறேன். விளக்குக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த விளக்கு, நிலவாசப்படி ஏற்றி வைக்கிற விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்கிறேன். வச்சுட்டு இனிமேல் சமைக்கணும். வேலை நிறையா இருக்குது. முதல்ல சாமி கும்பிட்டு போய் வேலை பார்க்கலான்ட்டு விளக்கு ஏற்றிட்டுருக்குறேன். மாட விளக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடது இங்கே நாங்கள் இந்த மங்களில் தான் வாங்கினேன். திருச்சியில் யார் இருந்தாலும் மங்களில் போய் பாருங்கள். இந்த யூடியூப்பில் வர்ற விளக்கு எல்லாமே கம்மியான விலையில் கிடைக்கிது. வாங்கிக்கோங்க எல்லோரும். என்னென்ன லேட்டஸ்ட் மாடல்லாம் யூடியூப்பில் காட்டுறாங்களோ எல்லா விளக்கும் அங்கே வச்சுருக்காங்க. அவங்களே சொல்கிறாங்க இந்த விளக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் வாங்கினேன் இந்த மாட விளக்கு. மாட விளக்கு வாங்குறத பார்த்து வாங்க. பெருசாக இருக்குன்ட்டு சின்னதாக வாங்கினேன். சின்னதாக வாங்கினதுனால திரி போட்டால் கீழே தட்டு பூரா எண்ணெய் ஆகுது. திரியிலேருந்து லீக் ஆகுது. இந்த உருண்டை திரி போட்டு ஏற்றுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அந்த நடுவில் அப்படி உருண்டை திரி வச்சு ஏற்றிட்டுருக்குறேன். கீழே அப்போ எண்ணெய் கசியாமல் இருக்குது. விளக்கு ஈஸியாக எரியுது. தட்டிலலாம் எண்ணெய் ஆகாமல் இருக்குது. அது பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் பெரிய விளக்காகவே வாங்கிக்கோங்க. நான் குட்டியாக இருக்கட்டும்னு வாங்கினேன். இந்த மாதிரி இருந்துச்சு. ஒழுகுதோ என்னமோன்னு நினச்சேன். ஆனால் அது ஒழுகலை. அந்த திரி எப்படி போடுறதுனால அந்த திரியிலேருந்து எண்ணெய் சுற்றி தட்டிலலாம் ஆகுது. நிலவாசப்படிக்கு விளக்கு ஏற்றிட்டுருக்கிறேன். எப்போவுமே நிலவாசப்படியில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு மங்களகரமாக வச்சுக்கோங்க. மாக்கோலம் தான் இப்போ நான் கொஞ்ச நாளாக வாசப்படியில் போட்டுட்ருக்கிறேன். டெய்லியும் மாக்கோலம் போடுங்க. 4 எறும்பு பூச்சி எல்லாம் சாப்பிட்றது உங்களுக்கு அவ்வளோ புண்ணியம். கோல மாவுலேயே நீங்கள் அரிசி மாவு கலந்து போடுங்க. அவ்வளோ விசேஷம். ஒரு 4 எறும்புகள் சாப்பிட்றதுனால நமக்கு ஒரு புண்ணியந்தான். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் முடியும், செய்யுங்க எல்லோரும். கோல மாவில் அரிசி மாவு கலந்து போடுங்க எல்லாருமே. அதில் ஒரு கற்பூரமும் உடச்சி போட்டுக்கோங்க. அப்போ அந்த அரிசி மாவு கொஞ்சம் சிக்கு வாடை அடிக்காமல் நல்லா கோலம் போடும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். வாசமாக இருக்கும். அந்த கற்பூர வாசனையில் கோலம் போடும்போது கற்பூரம் கலந்து போடுங்க. விளக்கு ஏற்றியாச்சு. இப்போது ஊதுபத்தி காட்டி சாம்பிராணி காட்டிகிட்ருக்கிறேன். சாம்பிராணி காட்டி மனசில் வேண்டிக்கிட்டேன் கடவுள்கிட்ட. எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு சாமிகிட்ட வேண்டிட்டு காசு எடுத்து எப்போவுமே சவுண்டு ஒழிங்க. மகாலட்சுமி தாய்க்கு ரொம்ப பிடிக்கும். குபேரருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த சவுண்டு, காயின் சவுண்டு. வெள்ளி செவ்வாய்க்கு மாத்திரம் அர்ச்சனை பண்ணுவேன். அதெல்லாம் 108 காயின் வச்சுருக்கேன். 5 ரூபா காயினாக வச்சுருக்கேன். பூஜை பண்ணி முடிச்சிட்டாச்சு. இப்போ தீபாரணை காட்ட போகிறேன். தீபாரணை காட்டிட்டு சாமி கும்பிடும்